வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம லாய்ட்ல இருந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற லினியா அப்படிங்கிற ஒரு டாப் லோடிங் வாஷிங் மிஷின் சீரிஸை பத்தி தான். இந்த மாடல்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாடலோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாடலை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா முடியாதுங்கிறது நான் கேரண்டியா இருக்கேன். மினிமம் ஒரு 7-10 நிமிஷமாவது இந்த வீடியோ முடிகிறது டைமிங் எடுத்துக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை. வாஷிங் மிஷின் இண்டஸ்ட்ரியில நிறைய பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல இப்போ நிறைய வித்தியாசமான முயற்சிகளோட நிறைய புது ஃபீச்சர்ஸ்களோட வந்துட்டு இருக்க ஒரு பெரிய பிராண்ட் லாய்ட். அதுல நிறைய மாடல் ஸ்டாப் போர்டிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இப்போ புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மாடல் தான் லினியாங்கிற மாடல். இந்த மாடல் ஏன் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்பர் 1, இந்த லினியா மாடலை பொறுத்த வரைக்கும் இதுல கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பில்ட்-இன் ஹீட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பில்ட்-இன் ஹீட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம துணியை துவைக்கும் போது, வீட்டுல மேனுவலா துணியை துவைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் கோல்டு வாட்டர்ல மட்டும் தான் துணியை ஊற வைப்போம், அதெல்லாம் துவைக்க போறோம். அதே மாதிரி நம்ம கிட்ட உள்ள இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, செமி ஆட்டோமேட்டிக் ஆகட்டும் இல்ல டாப் லோடிங் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆகட்டும், இந்த வாஷிங் மிஷின்லாம் கூட வெறும் கோல்டு வாட்டர் தான் வாஷ் பண்ணி கொடுக்கும். ஹாட் வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த மாடல்ல பில்ட்-இன் ஹீட்டர் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. என்ன அட்வான்டேஜஸ்? அப்போ உங்க வீட்டுல டேப்ல வர தண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க. நீங்க பெட்ஷீட் இல்ல பில்லோ கவர் இல்ல ஜீன்ஸ் இல்ல குழந்தைங்களோட துணிங்க இல்ல வயதானவங்களோட துணிங்க இதெல்லாம் நீங்க போட்டு வாஷ் பண்றீங்க. அது மாதிரி சமயங்கள்ல வெறும் கோல்டு வாட்டர் மட்டும் நம்பாம, வெறும் டிடர்ஜென்ட் பவுடரோட பவர் மட்டும் நம்பாம, அந்த இடத்துல உங்களுக்கு தெர்மல் ஆக்ஷனும் இருந்துச்சுன்னா, அதாவது தண்ணி சூடாகவும் இருந்துச்சுன்னா, அப்போ உங்களோட துணிகள் உள்ள மைக்ரோப்ஸ் ஈஸியா ரிமூவ் பண்ணும். பாக்டீரியா, வைரஸ், ஸ்மெல் எல்லாமே ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். அதுல உள்ள ஸ்டெயின்ஸ் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்ன தெரியுங்களா? கிட்டத்தட்ட 120 வகையான கரைகள் எதுவா இருந்தாலுமே இந்த ஒரு வாஷிங் மிஷின் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உதாரணத்துக்கு டீ கரை, காஃபி கரை, ஊறுகாய் கரைங்க, கெச்சப் கரைங்க, ஐஸ்கிரீம் கரைங்க, மசாலா கரைங்க, கிரேவிங்க, இது மாதிரியான எந்த மாதிரியான கரையா இருந்தாலுமே இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் ஈவன் நம்ம மேக்கப் பண்ணும்போது மேக்கப்போட கரை ஸ்டெயின்ஸ்லாம் கூட நம்மளோட கிளாத்ல போடும் பாத்தீங்களா, ஈவன் அது மாதிரியா இருந்தா கூட அந்த ஸ்டெயின்ஸை கூட இந்த ஒரு லினியா வாஷிங் மிஷின் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ 120 வகையான கரைகளை இந்த வாஷிங் மிஷின் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இல்ல இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, யாருமே கரை பட்ட உடனே அந்த துணியை அடுத்த நாளே கொண்டு துவைக்க போட மாட்டாங்க. சம்டைம்ஸ் மறந்துடுவாங்க. அப்போ இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 96 மணி நேரம் ஓல்டு ஸ்டெயின்ஸ் உங்க துணியில ஒட்டிட்டு இருக்கு, 4 நாள் ஓல்டு ஸ்டெயின்ஸ் உங்க துணியில ஒட்டிட்டு இருக்குன்னா, நீங்க அந்த துணிகளை கூட போட்டு துவைக்கும் போது அந்த கரைகளை கூட டோட்டலா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதா இந்த லினியா வாஷிங் மிஷினோட பெரிய அட்வான்டேஜ். இதுக்கு ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தம் வாஷ் ப்ரோக்ராம் 10 ப்ரோக்ராம் இருக்கும். இந்த 10 வாஷ் ப்ரோக்ராம் உங்களுக்கு நார்மல், மிக்ஸ் வாஷ், ஜீன்ஸ், ஈகோ, அண்ட் தென் ஆன்டி பாக்டீரியல் வாஷ், ஸ்டெயின் வாஷ், டப் கிளீன், இது மாதிரியான 10 ப்ரோக்ராம் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இங்க எல்லோ கலர்ல பாக்குறீங்களே, இதுல மொத்தம் ஒரு 7 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 ப்ரோக்ராமும் ஹாட் வாட்டர் ப்ரோக்ராம், மறந்துடாதீங்க. அதாவது நீங்க சாதாரண மிக்சர் கிளாத் போட்டு துவைக்கிறீங்கன்னா நீங்க வெறும் கோல்டு வாட்டர்லையும் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணா ஹாட் வாட்டர்லையும் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டப் கிளீன் பண்றது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாஷிங் மிஷினுக்கும். இதோட டப் கிளீனோட பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னா, நீங்க டப் கிளீன் யூஸ் பண்ணும்போது இது சுடுதண்ணில தான் உங்களோட ட்ரம்மோட பேக் சைடை கிளீன் பண்ணி கொடுக்க போது. ஸோ அப்போ அந்த ஹைஜீனிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ட்ரம்மையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறதுல லினியா தி மோஸ்ட் பெட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள நான் பில்ட்-இன் ஹீட்டர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த பில்ட்-இன் ஹீட்டருங்கிறது ஒரே டெம்பரேச்சர் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஹீட்டர் பட்டன் இருக்கும். இதுக்கு மேல நமக்கு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்ம், ஹாட், ஜெம் ஃப்ரீ, ஸ்டீம், இது மாதிரியா 4 ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு 40 டிகிரி டெம்பரேச்சர் வேணுமா, இல்ல 45 டிகிரி சென்டிகிரேட் வேணுமா, இல்ல 55 டிகிரி சென்டிகிரேட் சுடுநிலை துவைக்கணுமா, இல்ல 60 டிகிரி சென்டிகிரேட் சுடுநிலை துவைக்கணுமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அகை நான் சொல்றேன், ஹாட் வாட்டருங்கிறது ஒரு ப்ரொவிஷன் மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். மிஷினே உள்ள வர பச்சை தண்ணியை சுடுதண்ணியா மாற்றும். அதர்வைஸ் நீங்க எப்பயுமே கோல்டு வாட்டர் தான் வாஷ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த செலெக்ஷனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, இந்த மாடல்ல ஃபேவரைட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது மற்ற எந்த ஒரு டாப் லோடிங்லுமே இல்லை. இது வெறும் லினியா மாடல் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமை நீங்க எப்பயுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு குழந்தைங்களோட துணியை போட்டு துவைக்கிறீங்க, ரொம்ப டெலிகேட்டான துணிங்க, அப்போ டெம்பரேச்சர் நீங்கள் கம்மியாக செலக்ட் பண்ணிட்டீங்க. அதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சோ இல்லை 1 மந்த் கழிச்சோ சேம் அதே மாதிரி கிளாத்தை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராமை நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். உதாரணத்துக்கு இதில் FTன்னு காமிச்சிட்டு இருக்கோம். ப்ரோக்ராமுக்கு போயிட்டு நீங்கள் FT அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னைக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். இது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப புதுமையான ஒரு ஃபீச்சர்.
நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, வாஷிங் மிஷின் துவைக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிடர்ஜென்ட் பவுடர் ரொம்ப முக்கியம். பொதுவாக எல்லா மாடலுமே டிடர்ஜென்ட் பவுடர் போகிறதுக்கு ஒரு டிஸ்பென்சர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலில் மொத்தம் 3 டிஸ்பென்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டூயல் டிடர்ஜென்ட் கேஸ் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று லிக்விட் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ண முடியும், ரெண்டாவது பவுடர் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ண முடியும், தேர்டு நம்ம சாஃப்ட்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லிக்விட் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா 3த்துக்குமே தனித்தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களா, தாராளமாக பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டிடர்ஜென்ட் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவீங்களா, ஸோ நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லாருமே வந்து சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுவாங்க லிக்விட், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் துவைக்கிறதுக்கு முன்னாடியே எது எவ்வளோ வேணும்னு போட்டுட்டிங்கன்னா துவைக்கும் போதும் அது எடுத்துக்கும், அலசும் போதும் அது எடுத்துக்கும். அதுக்காக தான் இந்த டூயல் கேஸ் டிஸ்பென்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மாடலில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க அந்த 5D அல்ட்ரா வாஷ் அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஸ்லோகன் தான். இந்த 5D அல்ட்ரா வாஷ்ங்கிற அந்த ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபீச்சர்ஸ்க்காக கொடுக்குற ஒரு வார்த்தை கிடையாது. 5 முக்கியமான ஃபீச்சர்ஸோட ஒரு காம்பினேஷன் தான் இந்த 5D அல்ட்ரா வாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு. இப்போ இந்த ஒரு 5D அல்ட்ரா வாஷில் எதெல்லாமே சேர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த டூயல் டிடர்ஜென்ட் கேஸ் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள யூஸ் பண்ணுற இந்த ட்ரம். ஒவ்வொரு பிராண்ட்லுமே வந்து இந்த ட்ரம்மோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த மாதிரியான எக்ஸாமேக்ஸ் டிசைன் உள்ள ட்ரம் மற்ற எந்த பிராண்ட்லையுமே கிடையாது. இதனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ், ஏன்னா அதுதானே முக்கியம். ஒரு வாஷிங் மிஷின் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பெஸ்ட்டு வாஷிங் குவாலிட்டி வேணும்ல, அதுக்கு இந்த எக்ஸாமேக்ஸ் ட்ரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு எட்ஜஸுமே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எட்ஜ் இன்னொரு எட்ஜெலாம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல உள்ள இந்த ஸ்க்ரப்பிங்ஸை நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த பிராண்டில் போய் தேடி பார்த்தீங்கனாலுமே கிடைக்காது. ஈவன் எக்ஸ் பிராண்ட் ஆகட்டும், ஒய் பிராண்ட் ஆகட்டும், எல் பிராண்ட் ஆகட்டும், எஸ் பிராண்ட் ஆகட்டும், டபிள்யூ பிராண்ட் ஆகட்டும், எந்த பிராண்டில் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு இந்த ஸ்க்ரப்பிங்ஸ் கிடைக்காது. ஸோ எதுக்காக ஸ்க்ரப்பிங்ஸ் வேணும்? இப்போது நீங்கள் வீட்டில் மேனுவலாக வாஷ் பண்ணும்போது என்ன நடக்கும், நீங்கள் ப்ரஷ் எடுத்து வாஷ் பண்ணுவீங்க, துணியை வந்து கையில் எடுத்துகிட்டு ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ப்ரஷ்ஷு தேவைப்படுது, ஒரு கல் வேணும், கும்மிக்கு துவச்சிட்டு இருப்போம். இது எல்லாத்துக்குமே வந்து ஈவன் அதே மாதிரியான ஒரு விஷயம் வேணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாடலில் இந்த எக்ஸாமேக்ஸ் ட்ரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரம்மில் வந்து ஸ்க்ரப்பிங் ஆக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோர் விசிட் போகும்போது தயவு செஞ்சு இந்த மாடலுக்கு நீங்கள் மேனுவலாக வந்து டச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ரியல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எக்ஸாமேக்ஸ் ட்ரம் டெக்னாலஜி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, துவச்சிட்டே இருக்கும்போது இல்லை அலசிக்கிட்டே இருக்கும்போது அதில் நமக்கு துணியில் சின்ன பேப்பர் இருக்கும், நூல் இருக்கும், சின்ன சின்ன டஸ்ட் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அப்படிலாம் கலெக்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அது எல்லாமே வந்து இந்த பல்செட்டர் வழியாக உள்ளே போயிட்டு லாக் ஆகிட்டு ஒட்டுமொத்த ட்ரம்மே வந்து டேமேஜ் ஆகும், மோட்டர் ஸ்பாயில் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதில் இது மாதிரியான ஒரு பெரிய சைஸ் லிண்ட் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டூயல் ஃப்ளோ வேறு இதில் இருக்குது. இதோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் துணியில் உள்ள அத்தனை வகையான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், பேப்பர், த்ரெட் எல்லாமே இது அரெஸ்ட் பண்ணிக்கும். இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான ஒரு லின் கலெக்டர் நீங்கள் மற்ற பிராண்டில் பார்க்க முடியாது. இதனால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, நீங்கள் தினம் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. இது நெக்ஸ்ட்டு இந்த மாடலுக்கு இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, இங்கே கொடுத்துருக்க ஒரு ஷவர் டெக்னாலஜி. இது ஒரு சேனல். இந்த சேனலோட டாப் சைடில் இங்கே ஹரிசாண்டலாக ஒரு சின்ன கேப் இருக்குது. இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த மிஷின் துவைக்கும் போதும் அலசும் போதும் உள்ளுக்குள்ள உள்ள அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது அகைன் அண்ட் அகைன் இந்த வழியாக ஷவர் ஆகிட்டே இருக்கும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட், நம்ம துணியை துவைச்சிட்டு இருக்கும்போது, அலசிட்டு இருக்கும்போது அதில் உள்ள சோப்போ இல்லை அதில் உள்ள ஃபேச்சஸோ சின்ன டஸ்ட்டோ மூவ் ஆகிட்டே இருக்கும். துணியில் வந்து தங்க விடாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் ஷவர் டெக்னாலஜி இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெட்டர் வாஷிங் குவாலிட்டி கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நீங்கள் பார்க்குற இந்த பல்செட்டர் தான். இது வந்து டூயல் பவர் பல்செட்டர் டெக்னாலஜி. ரெகுலராக ரொம்ப பிளைனாக இல்லாமல் இதில் மேக்ஸிமம் ஸ்க்ரப்பிங்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால துணியை துவைக்கும் போது கீழே உள்ள எல்லா கிளாத்துக்குமே ஈவனான ஸ்க்ரப்பிங் ஆக்ஷன் இது கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த பிராண்டுனா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு அதிகமான ஸ்க்ரப்பிங்ஸ் உள்ள ஒரு பல்செட்டர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எந்த பிராண்ட்லையுமே கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம 5D அல்ட்ரா வாஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஹைட்ராலிக் டோர் சிஸ்டம் இல்லை ஸ்மார்ட் டோர் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பிராண்டில் இப்போ 1 by 1 கொடுத்துட்ருக்காங்க. இதனால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வெறும் டிசைன்காக மட்டும் கிடையாது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம
வேகமாக அதை விட்டுட்டோம் அப்படின்னா வேகமாக வந்து மூடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம கை விரல் வந்து அடிப்படுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ரொம்ப சாஃப்டாக மூடுறதுனால எப்பவுமே நம்மளும் சேஃபாக இருப்போம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட கைகளுக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இதில் சாஃப்ட் க்ளோஸ் லிட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் பேனல் முழுமையாக வந்து மேல் நோக்கி தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை சில மாடலில் கண்ட்ரோல் பேனல் வந்து ரொம்ப மேல் பக்கமாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலில் அதுலேயும் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேனல் வந்து நமக்கு இன்க்ளைன்ட் பேனலாகவே கொடுத்துருப்பாங்க. அதாவது கொஞ்சம் சாய்வான பொசிஷன்லேயே இது நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன அட்வான்டேஜஸ், நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். உங்களோட இந்த விரலோட ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓவராக வந்து பட்டனுக்கு மூவ் ஆகாது. அப்போது உள்ளுக்குள்ளே உள்ள பேனலோட லைஃப் அதிகமாக ஆரம்பிக்கும். இன்னொரு அட்வான்டேஜஸ், நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து மிஷின் பக்கத்தில் வந்துட்டு எந்த ப்ரோக்ராம் ஓடுது என்ன டைமிங்கிறது வந்து பார்த்துட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தாலே இந்த மிஷின் என்ன ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ டைமிங் ரீடைன் இருக்குது அப்படிங்கிறத இந்த டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் இந்த பேனல் போர்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேனல் போர்டு, IPX4 ஸ்டாண்டர்டும் கொடுக்கறனால வாட்டர் ஸ்பிளாஷ் ஆனால் கூட இந்த பேனல் போர்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த ஒட்டுமொத்த வாஷிங் மிஷினோட செயல்பாட்டையும் சிறப்பாக மாற்ற இதை யூஸ் செய்யும் மக்களுக்காக இதில் 10i சென்ஸ் டெக்னாலஜிங்கிற டெக்னாலஜி இருக்குது. நம்பர் 1 ஜீரோ வாட்டர் ப்ரெஷர் டெக்னாலஜி அப்படிங்கிறது. நம்ம வீட்டு பைப்பில் தண்ணி ரொம்ப மெதுவாக வந்தாலும் இந்த லினியா வாஷிங் மிஷின் பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணும். நம்பர் 2 50 தடவை துணி துவைச்ச பிறகு இதோட ட்ரம்மை க்ளீன் செய்ய சொல்லி இதோட டிஸ்பிளேவே இண்டிகேட் செய்யும். நம்பர் 3 பைப்பில் தண்ணி வராமல் பாதியிலேயே வாஷிங் மிஷின் ஸ்டாப் ஆகிடுச்சாலும் கவலைப்பட வேண்டாம், இது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். நம்பர் 4 வாஷ் பண்ணும்போது இதோட டோர் சரியாக மூடலைனா அப்போவும் இதோட டிஸ்பிளேல இண்டிகேட் ஆகும். நம்பர் 5 வாஷிங் மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும்போது பவர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, பவர் ரிட்டர்ன் வரும்போது எந்த இடத்துல ப்ராசஸ் விட்டுச்சோ அங்கேருந்தே கண்டினியூ ஆகும். நம்பர் 6 நீங்கள் துவைக்க எவ்வளோ துணி போட்டிருக்கீங்கிறத மிஷினே சென்ஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியான தண்ணி லெவலை அதுவே செலக்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரியான ஈஸியான ஃபீச்சர்ஸ் இந்த லினியா மாடலில் இருக்கிறதுனால இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப அழகான அனுபவமாக இருக்கும். கடைசியாக ஒரு விஷயம், வாஷிங் மிஷின் ஆன், ஸ்டெயின்ஸ் கான். நன்றி.